இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, என்னோடய லைவில் வர்ற ரசிகர் எல்லாரும், அக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை பதிவாக போடுங்க, நாங்கள் வீடியோ பார்ப்போம்னு சொன்னாங்க. அதனால் நான் அன்றைக்கி வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் பிடிச்சது பிடிக்காதது இந்த மாதிரி விஷயங்களை நான் 2 நாளைக்கு ஒருக்கா வீடியோவாக போடலான் இருக்கேன். அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பிடிக்காமல் பார்க்க வேண்டாம், பிடிக்கலைனாலும் அதை கருத்தையும் சொல்லலாம். எனக்கு இது நீங்கள் சொன்னதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா உங்களோட உரிமையும் உண்டு இல்லை இதில். அதனால் உங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் சொல்லலாம். எனக்கு எது பிடிக்கலையோ, எதெல்லாம் பிடிச்சிருக்கோ, பிடிச்சதை என்ஜாய் சந்தோஷமாக சொல்லுவேன், பிடிக்காததை கொஞ்சம் கோபமாகவும் சொல்லுவேன். அதனால் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ இன்றைக்கி என்ன டாபிக்னா, நடிகர் விஜய்க்கு தான் அந்த பதிவு. என்னன்னா, நான் வந்து ஒரு ரசிகையாக சொல்கிறேன். இது வந்து விஜய் அண்ணன் கேட்குறாங்களா இல்லையே தெரியாது. விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எடுத்து எதுக்கு சொல்கிறேன்னா, அரசியலுங்கிறது வந்து சாதாரணமானது கிடையாது. அது ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த கடலில் குதிக்கணும்னா நம்மளுக்கு வந்து நீச்சல் தெரியணும். தெரியாமல் இறங்கக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து முதல்ல மெதுவாக கரையில் இருந்து நீச்சல் பழகிட்டு உள்ளே போங்க. ஏன் சொல்கிறேன்னா, 4 பேர் நம்மளை வந்து தூக்குறாங்க, நம்ம ரசிகர்கள் நம்மளை தூக்கிட்டு போய் கடலுக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நம்ம போவோம்னு சொல்ல முடியாது. நீங்களாக பழகி அதை கற்றுக்கிட்ட போகும்போது வந்து நீச்சல் கற்றுக்கிட்டு போகும்போது நடுக்கடலில் எவ்வளோ ஆழம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ரசிகர்களுக்கு தூக்கி கொண்டு உள்ளே போடும்போது உங்களை தூக்கி போட்டோன்னே நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களாம் மெதுவாக அரசியலை பற்றி கற்றுக்கிடுங்க. நம்மளுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு எல்லாம் செய்யலாங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி நினச்சிருக்கவும் மாட்டியே நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லபடியாக அரசியலுக்கு வந்திருக்கீங்க, நல்லது செய்யுங்க மக்களுக்கு. நீங்கள் எவ்வளோக்குள்ளே நல்லது செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் நடுக்கடலில் போய் இறங்கி நின்னால் கூட உங்களை காப்பாற்ற 4 பேர் வருவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்து செய்யுங்க. எல்லாரும் பெரிய பெரிய கப்பலில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நடுக்கடலில் இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் சீமானண்ணே, அந்த பக்கம் அண்ணாமலை அண்ணே எல்லாரும் இருப்பாவ. நீங்கள் ரசிகர்கள் தூக்கி கொண்டு நடுக்கடலில் போட்டாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் நம்மளை இவங்க 4 பேரும் காப்பாற்றோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த பக்கம் போட்லையும் அண்ணாமலை இருப்பாங்க, அந்த பக்கம் போட்டில் சீமானண்ணே இருப்பாவ. ஏன்னா அவையெல்லாம் இன்னும் பெரிய ஆள் ஆகலை. அதிமுகவும் நம்ம திமுகவும் பெரிய ஆள், பெரிய கப்பலில் இருப்பாங்க. ஆனால் கப்பலேருந்தும் காப்பாற்ற மாட்டாங்க. சரி, இவங்களாவது போட்டில் வந்து நம்மளை காப்பாற்றாவும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுவும் கிடையாது. துடுப்பால் மண்டையில் அடித்து தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் உஷாராக இருங்க. நீங்களாக நீச்சல் கற்றுக்கிட்டு அந்த கடலில் இறங்குங்க. அதாவது அரசியல் என்னும் கடலில். அது பிறகு அவங்க செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு பார்த்து யாரையும் குறையும் சொல்லாதீங்க. என்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு 4 பிள்ளை இருக்குதோ அந்த வீட்டில் ஒரு பிள்ளை ஒன்று சொல்லலாம், அவளுக்கு நிறையா கொடுக்க இவளுக்கு நிறையா கொடுக்கான்ட்டு. ஆனால் தாய் பாகுபாடு பார்க்காம கொடுப்பா. இந்த பிள்ளை ஒரு குறை சொன்னாலும் கேட்டுக்கிடுவா, அந்த பிள்ளை ஒரு குறை சொன்னாலும் கேட்டுக்கிடுவா. ஆனால் ஒரு பிள்ளைகிட்ட குறை சொல்லி சண்டை முட்டி விட மாட்டா. அதுதான் தாய். அதே மாதிரி தான் அரசியலில் ஒரு தலைவரும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த குறையை நம்ம நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறது தான் தலைவரோட கடமை. சும்மா இவன் ஒரு குறை சொல்கிறான்ட்டு அவனை நம்ம ஒரு குறை சொல்கிறது இப்படிலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து இதிலேருந்து ஒரு விதிவிலக்காக வித்தியாசமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு. உங்களை ஒரு ரசிகையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது, எனக்கு ஓட்டு கிடையாது பார்த்துக்கிடுங்க. அதனால் நான் சொல்கிறது ரசிகையாக சொல்கிறேன், சரியா? அதனால் நீங்கள் இதெல்லாம் கேட்டு நல்லபடியாக அரசியலில் நல்லா வரணும். புதுசாக ஒரு மாற்றத்தையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.